நியூஸ் தமிழ் கழுகு. சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியலை கட்சியோட தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் தயார் செய்ய தொடங்கிட்டாரா? தேர்தலில் யாருக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டுங்கிறது திமுக வட்டாரங்கள்ல $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. திமுகவோட மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், தனியார் ஏஜென்சிகள், உளவுத்துறை ரிப்போர்ட்னு பல இடங்களிலிருந்து முதல்வர் கைக்கு வந்திருக்கிற வேட்பாளர்கள் லிஸ்ட்ல முதல்வரும் தான் தரப்புல எடுத்து வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டை கம்பேர் பண்ணி யாருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாம்னு மாவட்ட வாரியா வேட்பாளர்களை தேர்வு செய்யற வேலைகளை ஆரம்பிச்சிட்டாராம். தேர்வு செய்யப்படுற வேட்பாளர்களுக்கு எந்த தொகுதிங்கிறத மட்டும் இன்னும் முடிவு செய்யலங்கிறாங்க. காரணம், கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு முடிஞ்சதும் தொகுதிகள் முடிவாகும்னு சொல்றாங்க. அதே சமயம் அதிமுக முகாம்ல யாரெல்லாம் வேட்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்டும் திமுக முகாமுக்கு வந்து சேர்ந்திருக்கான். இவங்களை எதிர்க்கிற ஆளுமையாகவும் திமுக வேட்பாளர்கள் இருக்கணுங்கிறதையும் மனசுல வச்சுதான் வேட்பாளர் லிஸ்ட் தயாராகுதான். திமுக கூட தொகுதி பங்கீட்டுக்கு காங்கிரஸ் சார்பில் மல்லிகார்ஜுன கார்கே குழு அறிவிச்சாலும் ராகுல் பிரியங்கா கிட்ட தவேக கூட்டணி தொடர்பா இன்னொரு தரப்பு பேசிட்டு இருக்கான். திமுக கிட்ட தொகுதி பங்கீட்டுக்கான காங்கிரஸ் குழு அறிவிக்கப்பட்டிருக்கு. இனி தாவேக்க பக்கம் காங்கிரஸ் போக வாய்ப்பில்லைன்னு சொல்லப்படுற நிலையில ஈரோட்டில் நடந்த ஒரு கல்யாணத்துல தாவேக்கவுக்கு காங்கிரஸோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசப்பட்டிருக்கு. கடந்த வாரம் ஈரோட்டில் நடந்த ஒரு திருமணத்துல முதல்வர் உட்பட பல விஐபிகள் கலந்துகிட்டாங்க. கட்சிகளை தாண்டி பல முக்கிய பிரபலங்கள் கலந்துகிட்ட அந்த திருமணத்துக்கு போனப்ப கரூர் எம்பி ஜோதிமணியும் தாவேக்கவோட கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜும் ரொம்ப நேரமா அரசியல் பேசினதா சொல்றாங்க. விஜய் ஒன்னும் காங்கிரசுக்கு புதியவர் இல்லைன்னு ஏற்கனவே கருத்து சொல்லி இருந்த ஜோதிமணி இன்னும் கூட தாவேக்க காங்கிரஸ் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு, நாங்க ராகுல் கிட்டையும் பிரியங்கா கிட்டையும் விஜய் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், நல்ல செய்தி சொல்றோம்னு அருண்ராஜ் கிட்ட பேசியிருக்காராம். இன்னொரு பக்கம் திருநாவுக்கரசர் மூலமா செங்கோட்டையனும் தாவேக்க காங்கிரஸ் கூட்டணிக்கான வாய்ப்புகளை பத்தி பேசுறதா சொல்றாங்க. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திமுக கூட பேச தொகுதி பங்கீட்டு குழுவை அறிவிக்க, இன்னொரு பக்கம் கேரளா புதுச்சேரிய மனசுல வச்சுக்கிட்டு ராகுல் பிரியங்கா மூலமா இன்னொரு தரப்பு விஜய கூட்டணிக்கு கொண்டு வர்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கான். கோவையில நடத்த திட்டமிட்டு கரூர் சம்பவத்தால நிறுத்தப்பட்ட திமுகவோட இளைஞரணி மண்டல மாநாட்டை திருவண்ணாமலையில் நடத்த தேதி குறிச்சிருக்கான் கட்சி தலைமை. கோவையில 1,00,000 பேரை திரட்டி பிரம்மாண்ட இளைஞரணி மண்டல மாநாட்டை நடத்த திமுக முடிவு செஞ்சிருந்துச்சு. கரூர் சம்பவத்தினால அது தள்ளி வைக்கப்பட்டுச்சு. வர்ற 15ஆம் தேதி அந்த மாநாட்டை திருவண்ணாமலையில நடத்த திமுக முடிவு செஞ்சிருக்கான். மொத்தம் 5 மண்டலங்கள்ல நடக்க போற இந்த மாநாடுகள் 15 நாள் இடைவெளியில நடத்த திட்டமிட்டிருக்கான். டிசம்பர் 15 ஆரம்பிக்கிற மண்டல மாநாடு பிப்ரவரி மாசத்துல முடியுதான். திமுகவுக்கு புது ரத்தம் பாய்ச்சிற திட்டத்தோட நடக்க போற இந்த மாநாடு இளைஞர்களை தாம் பக்கம் வச்சிருக்கிறதா சொல்லப்படுற விஜய் கட்சிக்கான திமுகவோட பதிலடிங்கிறாங்க. கொளத்தூர்ல முதல்வர் ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட அதிமுகவும் தாவேகாவும் வேட்பாளர்களை தேர்வு செய்து வேலைகளை ஆரம்பிச்சிட்டான். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நடந்த 3 தேர்தல்களையும் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் வெற்றி பெற்றுக்கிட்டு வராரு. திமுகவை எதிர்த்து முன்னாள் மேயர் சைதை துரைசாமி, ஜேசிடி பிரபாகரன், ஆதி ராஜாராம்னு 3 பேரை அதிமுக களமிறக்குச்சு. யாருமே ஸ்டாலினை வீழ்த்த முடியல. இப்ப திமுக முகாம்ல கொளத்தூர் தொகுதியில முதல்வருக்காக வேலை பார்த்த திமுக முன்னாள் வடசென்னை மாவட்ட செயலாளரா இருந்து இப்ப அதிமுகவோட வடசென்னை மாவட்ட செயலாளரா இருக்கிற VS பாபு அதிமுக சார்பா கொளத்தூர்ல போட்டி போட கட்சி தலைமை ஓகே சொல்ல அவரும் வேலையை ஆரம்பிச்சிட்டாராம். இன்னொரு பக்கம் தாவேக்க சார்பில் கொளத்தூர்ல களமிறக்க பாலாஜிங்கிறவரை தேர்ந்தெடுத்து இருக்கிறதா சொல்றாங்க. இவருதான் கரூர்ல உயிரிழந்தவங்களோட குடும்பங்களை பனையூருக்கு கூட்டிட்டு வந்த பஸ் கம்பெனியோட முதலாளியாம். இவரு கொளத்தூரை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால முதல்வரை எதிர்த்து நிக்க இவருக்கு தான் விஜய் சீட்டு கொடுப்பாருங்கிறாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.